தான் சொல்லணும். அறிவுக்கு தான் உனக்கு, புத்திக்கு தான் அறிவு அடமானம் போட்டு வந்துக்கிறேன். ஆமா, புத்திக்கு தான் உனக்கு. நீ யாரு? நீ நாட்டு மன்னருடைய மகள். அப்படி இருக்கும்போது நீ போட்டுக்கிற நகைலாம் விலை உயர்ந்த நகைகள். ஆமா, விலை உயர்ந்த நகை. நீ கட்டிங்கிற புடவையும் விலை உயர்ந்தது. நான் பொம்பளைங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஐயோ எங்கடி வாங்கினேன், எங்கடி வாங்கினேன், இந்த நகை நான் இவ்வளவு அழகா இருக்குது, இந்த கம்பெனி நான் இவ்வளவு அழகா இருக்குது, நம்ம போட்டு பார்த்தா எப்படி இருக்கணும் எடுத்துட்டு போடுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால பொம்பளைங்க வரக்கூடாது. ஆம்பளைங்க அவங்க வருவாங்க, வந்து ஒரு மரத்து மேல ஏறி உட்காருவாங்க. மரத்து மேல உட்காந்துக்கிட்டு செல்போனை எடுப்பாங்க. செல்போனை எடுத்து நீ குளிக்கிறது அப்படியே போட்டா எடுப்பாங்க. போட்டா எடுத்து வாய் தப்புல விடுவாங்க. மூஞ்ச பத்தியா கேட்டுக்கிட்டு அது இல்ல தாங்குது நோட்டிக்காது பையா, அது இல்ல தாங்குது. இப்போ என்ன மூஞ்ச பத்தியா அவனுக்கு எப்படியா வாட்ஸ்அப்ல விடுவாங்கன்னு சொல்லு. நடக்கிறாடி அம்மா நாங்க தான் மாறி மாறிக்கணும். நீ மாறிக்கோ மூஞ்சி பத்தி அவனுக்கு அப்படிக்குது. காவலுக்கு ஜாகிரதையா இருக்கணும். இப்போ இதை நான் நீரோடைக்கு போற சீக்கிரமா ஜாகிரதையா ஜாகிரதையா போய் வா. அதோ தெரியும் நீரோடைக்கு சென்று தண்ணீர் குடித்து விட்டு நான் இப்படியே இந்த வழியாக செல்லுகின்றேன். நீரோட்ல போய் இப்ப தண்ணி குடிக்க போறேன். நீரோடைக்கு இப்ப போக முடியாது ராஜா. ராஜா தண்ணி தாகமா இருந்தாலும் அதோ தெரிந்து பார், 4 பண்ணியும் இறமாடும் அப்படியே பார். அங்க போ, அந்த குட்டியில போய் 4 கை தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இதெல்லாம் போகக்கூடாது. அதோ தெரிந்த பண்ணி பண்ணியும் இறமாடும் அப்படியே பிறந்து இருக்குது. அதை அள்ளி நான் குடிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் சத்தியமா சொல்ல குடிக்க வைக்கிறேன்டா நானு. என்ன எழுதியிருப்பார் அங்க, என்ன எழுதியிருப்பார், இங்க ஆண்கள் அனுமதி இல்லை. அதாவது எங்க நாட்டு இளவரசி அம்மா அங்க குளிச்சுக்கிறாங்க ஓடையில. அப்படியா? ஆமா, நீர் ஓடையில. ஏண்டா ஓ உங்க நாட்டு இளவரசி அம்மா குளிச்சான்னா அவங்க ஒரு பக்கமா குளிக்கிட்டா நான் ஒரு பக்கமா தண்ணி குடிக்க போறேன். நான் கூப்பிடுறேன்ப்பா, நீ அந்த பக்கமா கொண்டு எங்க நாட்டு இளவரசி அம்மா குளிக்கிட்டு நீ அப்படியே போட்டோ எடுத்து வாய் சப்புல விட போறியா? வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் என் வாயில போடல விடு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி அங்கதானே போனா, அங்க போனா இப்போ நீ பெரிய இவரு மாதிரி பில் கட்சி மாதிரி இருக்குது. இல்லப்பா நான் வந்து நீ வந்து எனக்கு தேவைப்படுங்க. நான் பில் கட்சி இல்ல, நீதான் பில் கட்டு. என்ன பின்ன போ 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 எனக்கு வேலை. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன். அந்த தண்ணியை டைட்டா அந்த தண்ணியை டைட்டா குடிச்சு வர ஆம்பளைங்க யாரும் வாங்கலாமா? ஆம்பளைங்க நான் காவலுக்கு இருக்கிற ஆம்பளை, நான் காவலுக்கு இருக்கிற ஆம்பளை. இளவரசி அம்மா விழுந்துட்டாங்க. சரி அவங்க வந்து காப்பாத்தப்பா. காப்பாத்தணுமா? தண்ணியில விழுந்துட்டாங்க. ஆமா. எப்ப விழுந்தாங்க? இப்பதானா? டேய் டேய் ஆனா காப்பாத்த வந்தா நினைக்கிறேன். அப்படியே காப்பாத்துற மாதிரி காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன். நீச்சல் தெரியாதுண்ணா. அடி பிரமண சுத்தி அந்த பாசி டைட்டா புடிச்சு வர. யாரும் சொன்னது வந்தவங்க கூட யாரும் இல்ல, அவனு கூட எங்க போட்டான்னு தெரியலையாப்பா, எங்கதான் போய்க்கிறான்னு தெரியல. விளையாட்டுக்கார சொல்லியா இருக்குதுயா? ஐயா உதவி கொஞ்சம் தேவைப்பட்ட. என்னுடைய உதவியா? என்னுடைய உதவியே வேணான்னு சொல்லிட்டு நீ என்ன போடா அப்படின்ட்டு. அது பண்ணி குளிக்கிற தண்ணி குடிச்சு பேசுகிற
அப்பா அப்ப சொன்னது நார வாய், இப்ப சொல்றது நல்ல வாய். அதனால கொஞ்சம் உதவி தேவைப்படுது, கொஞ்சம் வாயம். சரி, என்ன பண்ணணும் ஐயா? எங்க இளவரசி அம்மா ஆத்துல கை தவறி விழுந்துட்டாங்க. அவங்கள தண்ணி அடிச்சுக்கிட்டே போகுது, அவங்கள கொஞ்சம் காப்பாத்தணும். இறங்குனாங்க அப்படியே அடிச்சுக்கிட்டே போகுது தண்ணி. கால் தவறி அவங்கள அடிச்சும் போதா தண்ணி அடிச்சும் போதா? தண்ணி அவங்கள அடிச்சும் போகுது. அப்படியா? சரி, பண்ணி கலக்கிற தண்ணி இப்ப குடிக்கணும் நானு. அப்படின்னாதான் உங்க இளவரசி அம்மா நான் காப்பாத்துவேன். எப்பா நான் பண்ணி கலக்குது தண்ணி கூட குடிச்சிடுறேன், ஆனா வந்து காப்பாத்து என் வேலை பூடிச்சுன்னா என் கூட அப்படியா? ஆமா. சரி, அப்படி என்றால் நான் இப்போ போய் வா. வந்து கேட்டேன், என் இளவரசி அம்மா காப்பாத்துன்னு கேட்டேன். அழகா போய் தூக்கி வந்து விட்டுக்கிறேன். எந்த வேலைன்னு மொட்டையா சொல்லக்கூடாது. மொட்டையா சொல்லுங்க. எங்க நான் பிளேடு கிளேடு வச்சுக்கியா உனக்கு வச்சுக்கிறாங்க. எனக்கு நான் திருப்பி நான் சென்று வருகின்றேன்டா. அவங்க ஓத்து நிறைய தண்ணி குடிச்சுக்கிறாங்க, வயிற்று நிறைய தண்ணி குடிச்சுக்கிறாங்க நீரோட்ல. சரி, அதனால அந்த தண்ணி எடுக்கணும். நீரோடு அவங்க யாரு? இளவரசி அம்மா. நான் போய் தொட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறமா என் வேலையே கூடும். அதனால கண்ணு மணி தெரியாதாலும் நீ செஞ்சு போலாம் அந்த வேலையை. கண்ணு மணி தெரியாதா? மேல அடிப்பா. பப்புல அடிக்கிற மாதிரி அடிக்கிற அந்த வேலையா? ஆபத்துக்கு பாவம் இல்லை. இல்ல. சரி, உங்க இளவரசி அம்மா காப்பாத்திட்டேன். ஒரு நன்றி சொல்லிட்டு போட்டோமா? அதெல்லாம் வேணாம், நான் சொல்லிக்கிறேன். நீ போ, நீ நல்ல புள்ளியாகிற போப்பா. நான் எங்கடா இருக்கேன்? நம்ம பாறையில கூட்டாடிங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லி ஒண்ணு தெரிய போற. நான் நீராடியில விழுந்தேன். என்ன யாரு காப்பாத்துறேன்? சத்தியமா நான் நீராடியில விழுந்து போயிட்டுலாம். நம்பிக்கை கிடையாது. யாருக்குன்னா சொல்லிருக்கேன், எனக்கு நீச்சல் தெரியாது, தண்ணியில இறங்கினா கண்டனும். போடா, நல்ல புள்ளியாகிற போயிடுறா. என் வாயில என்ன வந்து போது போடா. நீச்சல் தெரியாது, தண்ணியில இறங்கினா கண்டனும். இது வேற நான் உங்களுக்கு சொல்லிட்டுனா? ஆமா, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிற. வெள்ளா இருக்கிற குன்ற மாதிரி இருக்குது, அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன். இருந்தாலும் ஏமா நான் காப்பாத்தல. பீரு இல்ல பிராதி. அட பீருமா பூஜை பத்தி யாருக்கு அப்படிக்குதே? யாரு காப்பாத்துறதே? அட களை கூட்டுறதுக்கு பீரு சொல்ல. நான் களை கூட்டுறது வரும்போது வாங்கி வச்சு பின்ன அந்த ஞாபகம் தான் இருக்கும். நான் வாங்கினேன், கடையில கொடுக்குது, களை கூட்டுறது இருக்குது. ஏன்னா போயிட்டு வந்து அதானே ஒண்ணுமே தொட்டு பார்க்க. அது எந்தெந்த நேரமா அந்த நேரம் உன்ன மாதிரி 24 மணி நேரம் அதே ஜென்மத்துக்கு சுத்துறவங்க நான் கிடையாது. ஜென்மத்துக்கு பாய்க்குல தொங்க விட்டு வந்துக்கிறேன். யாரு? அட பீருமா. சரி, ஒரு பெருமா இல்ல நான் பாக்குறேன். ஐயா வணக்கங்க, 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 வணக்கங்க. ஏமா வணக்கம் கொடுக்கறது ஐயா வணக்கங்க ஐயா இப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, நெஞ்சார வணங்குறது இது. என்ன ஐயா வணக்கையா அப்படின்றது மரியாதை கொடுக்கறது இது வணக்கம் இருக்கு. அது என்ன வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க. டேய் நொண்டிகார பையா, ஒரு ஆண்மகனை பார்த்து ஒரு பெண்ணா பறந்து என்னைக்கு பாரு என்ன பெண்ட் பெண்ட் இன்னொரு காலி ஓச்சு போடுவேன். யாருக்குன்னா வச்சு நாடி வச்சுக்கிறேன், இன்னொரு காலையும் தள்ளி வச்சிருவேன். நீ தானே 4 லட்சம் கட்டின. ஆமா, இங்க பாடாங்கி ஒரு பெண்ணா பறந்தும் ஒரு ஆடவரை பார்த்து என்னைக்கு தலை குனிஞ்சு வணக்கம் சொல்றாங்களோ அந்த பெண்ணுக்கு பெருமை உண்டு. இங்க பாரு, ஒரு வீட்டு வாசப்படி என்னைக்குமே ஒரு பெண்ணா பிறந்தோ கீழே குடிஞ்சு அந்த வீட்டு வாசப்படியில பண்ணாதான் அந்த குடும்பம் பண்றதுக்கு அழகு. அந்த வாசப்படியில நெட்டா நடந்து போய் பாரு, அது குடும்பம் பண்றதுக்கு அருந்தியா கிடையாது. என் வாசப்படி எவ்வளவு உயரம் தெரியுமா? 7 அடி உயரம். மரத்துல பாதி பிடிக்காது அந்த அளவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாசப்படியும் கதுவும் செஞ்சு வச்சு அங்க போய் பாருங்க. உள்ள போனா வெளியே வர முடியாது. அது மாதிரி வாசிப்படி வெளியே வர சொல்லி
டேய் இங்க உனக்கு இடமே கிடையாது. நீ போ அவர்கிட்ட. நான் நன்றி சொல்லிட்டு சீக்கிரமா வரப்போ. சீக்கிரம் வரலன்னு வச்சுக்கோ, மகாராஜா என்ன அப்படியே பீழ்ச்சிடுவாரு. டேய் முன்ன சென்று என்னுடைய தந்தை உன்னுடைய மகன் சீக்கிரமா வரான்னு நீ சொல்லி நான் சீக்கிரமா வரேன். ரெண்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து சீக்கிரமா கிட்ட போ. எல்லாரும் பெத்துப்பட்டு வச்சுக்கிறாங்க. ஐயா நீங்க யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, இங்க வர வேண்டிய காரணம்? அம்மா சொல்லிட்டியா பாப்பா? சத்தியமா சொல்றேன், நல்லவங்களுக்கு எல்லாம் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி சாவறானுங்க. கை தோங்க கால் தோங்க அங்க தூக்கி மாது உன்னை வந்து அன்னைக்கு தூக்கிமா தெரியல. தெவிடியா வாய் முகத்தை தான் ஆக்சிடென்ட் ஆகி போய் கால் வந்து போய் ராடு வச்சு இன்னும் ஆக்சிடென்ட் ஆக சொல்ற பாரு. தெவிடியா சத்தியமா இன்னொரு காலையும் உடச்சிடுறேன். உடச்சிடுவேன். 2 முறை தான் உடச்சிச்சு, 3வது முறை கூட நீ ஆட்டுக்கா வரக்கூடாது. நான் வந்து நடக்கணும். வேலையே இல்ல, மரியாதை சொல்றேன். சூப்பரா அடிக்கிறேன் புளி முறை. ஐயா நீங்க யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க, இங்க வர வேண்டிய காரணம்? அம்மா நான் ஒரு அனாதை. என்னது? எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை. என்னுடைய தாய் தந்தையை தேடிக்கொண்டு போகின்றேன். என்னுடைய தாய் தந்தையை தேடிக்கொண்டு வரும் சமயத்திலே நீ நீரோடையில் அடித்துக் கொண்டு போனாய். உன்னை காப்பாற்றினேன், நன்றி. நான் வருகின்றேன். இல்லைங்க, இங்க பாருங்க, நான் யாரு தெரியுமா? நான் ஒரு நாட்டில் இளவரசி. என்னுடைய பேரா கற்பகம். இங்க பாருங்க, என்னை தொட்டு தூக்கி காப்பாற்றுறதுக்காக உனக்கு ஒரு பரிசு தரப்போறேங்க. சீக்கிரமா கொடுங்க. என்னுடைய தாய் தந்தையை தேடிக்கின்னு போனா சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிட்டு போறேங்க. பரிசு வாங்கி போற பரிசு எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, சுத்தி வளசலா பேசவே விரும்பல. என்னை கட்டி அறுத்தி ஒரே ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா சிவா 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 நாராயணா நாராயணா. அம்மா எனக்கு பெண்கள் என்றாவே அறவே பிடிக்காது. யாரு உனக்கு? அது மட்டும் இல்ல, பெண்கள் வாடை பட்டாலே நான் தனியாக போயிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாத்துன கோயில் அந்த படி ஏத்து போட்டு போயிட்டு மூஞ்சிங்களா அது பத்து இருக்கும் போது பட வாசனை பிடிக்காதுங்க. அம்மா நீங்கள் நினைப்பது தவறு. நான் சென்று வருகின்றேன், எனக்கு வழிவிடுங்கள். என்னங்க என்னை கத்தி அனுத்து மொத்தம் கொடுக்கலன்னா சத்தியமா மறுபடியும் இதோ இருக்குது இந்த நீரோடையில விழுந்து செத்தே போயிடுவாங்க. இருங்க, எனக்காக நீங்க செத்துன்னு சொல்றீங்க. ஆமா, இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை கிடைக்கட்டும். என்னுடைய தாய் தந்தை அனுமதியோடு உன் கைத்திலே நான் தாலி கட்டுகின்றேன். நான் சென்று வரட்டுமா? ஐயா ஐயோ ஏண்டா அப்பா, நான் சின்ன குழந்தையிலிருந்தே கூட தாங்குறேன். எனக்கு கிடைக்கல அந்த பாக்கியம். சேர்த்து வந்தான் சின்ன குழந்தையிலிருந்தே உன் கூட தாங்குறேன். என் கூட எனக்கு கிடைக்கல அந்த பாக்கியம். அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கல. வருஷம் 360 நாளும் என் கூட நான் உன் கூட பேக் தூக்கணும். அது மாதிரி எண்ணம் எனக்கு வரும் வராது. அப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் சத்தியமா அந்த லைட்டு கைட்டு கை வச்சுன்னு செத்து போடுங்க. புடிச்சு அடிக்கிறாடா அப்பா. அம்மா இப்போது என்னுடைய தாய் தந்தையை தேடிக்கொண்டு போகின்றேன். இங்க பாருங்க, உன்னுடைய தாய் தந்தை தேட வேண்டும் என்றால் இப்போது சென்று என்னுடைய தந்தை சந்திக்க வேண்டும். பிறகு உன்னுடைய தாய் தந்தை சந்திக்க. உன்னுடைய தந்தை வேற இருக்கிறார். ஆமா, சரி, அப்படி என்ன